வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். நான் ஃபீடர் ரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரா செஸ் ட்ரிக்ஸ் இன் தமிழ். அதாவது செஸ் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா எப்படி பண்ணுறது, ஸ்டேல்மேட், பெர்பெச்சுவல் செக், இந்த மாதிரி ட்ராஸை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போமா. ஸ்டிக் ஒன்று பார்ப்போம். இப்போ இந்த பொசிஷனில் ஒயிட் டு ப்ளே ட்ரா வருது. இவங்களுக்கு மெட்டீரியல் டவுன், ரூக்கு கிங்கு, ரூக்கு க்யூனு. க்யூன் வந்து ரூக்கோட பவர்ஃபுல் பீஸ். இந்த பொசிஷனில் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக பயன்படுத்தினா ட்ரா பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கேம் லாஸ் ஆகிறது தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒயிட் டு ப்ளே ஒரு ப்ரில்லியண்டான ட்ரிக் ஆடுறாங்க. ஆர் E3 செக், ரூக் டபுள் அட்டாக். இப்போ கிங் என்ன கட்டினா க்யூன் லாஸ் ஆகிடும். அதனால் ஒரே க்யூன் அடித்து தான் எனக்கு வழி இல்லை. இப்போ க்யூன் அடிக்கும்போது இந்த பொசிஷன் வந்து ஸ்டேல்மேட் பொசிஷன். செக் இல்லாமல் கிங் அரெஸ்ட் ஆனால் அதுக்கு பேர் ஸ்டேல்மேட்னு பேர். ஸ்டேல்மேட்ன்றது ஒன் ஆஃப் த ட்ரா, அது ஒரு ட்ரா, ஸ்டேல்மேட் ட்ரா ஆகுது. இதே முன்னூறு ஸ்டேல்மேட் ட்ரா பார்ப்போம். இங்கே இப்போ இங்கே இருக்குது கிங்கு, க்யூன் இங்கே இருக்குது, கிங் இந்த இடத்துல இருக்குது, இந்த ரூக்கு வந்து இந்த ஸ்கொயரில் இருக்குது. இப்போ ஒயிட் டு ப்ளே இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. அந்த கிங்கை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. நெருங்கிருச்சு. ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இங்கே இப்படி வச்சா கேம் ரிசல்ட் மாறிடும். ரூக் 4 ஆச்சு. ஒயிட் டு ப்ளே ரூக் 4க்கு அடிச்சு தான் ஆகணும். அடிக்கும்போது இங்கே ஸ்டேல்மேட் ஆகிடும். க்யூன் எங்கேயுமே வர ஸ்டேல்மேட். செஸ் ட்ரிக் 2 பார்ப்போம். இதுதான் பொசிஷன். ஒயிட் டு ப்ளே பிளாக் நெக்ஸ்ட் மூவில் இங்கே வந்தால் க்யூன் ஆகிடும். இப்போ ஒயிட் டு ப்ளே ஒரு ப்ரில்லியண்டான மூவ் இந்த கேமில் ஆடுறாங்க. பாருங்கள், ரூக் B5. ரூக் B5 ஐடியா இந்த பான் அட்டாக் பண்ணுறது, ஒன்று ரூக் இங்கே வைக்கிறது, ரெண்டு ஐடியாவில் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ஏற்கனவே அவங்ககிட்ட க்யூன் இருக்கு, ரூக் இருக்குனால க்யூன் எடுத்தால் தான் ப்ரொமோஷன் பண்ணால் தான் அவங்களால எக்ஸ்ட்ரா மெட்டீரியலில் பிளாக் பீஸால் பிளேயரால் வின் பண்ண முடியும். இப்போ க்யூன் இவங்க எடுத்தாங்கன்னா ஒயிட் பிளேயர் ப்ரில்லியண்டாக C5ல செக் வைப்பாங்க. டபுள் அட்டாக் கம்பல்சரி அடித்தாகணும். அடிக்காட்டி க்யூன் லாஸ் ஆகிடும். ஆனால் அடித்தா இப்போ ஸ்டேல்மேட் ஆகிடும். இந்த பொசிஷனில் கிங்கு போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. இந்த பானால் நகட்ட முடியாது. ஸோ கிங்கு நாட்ட முடியாது, பானை நாட்ட முடியாது. இந்த பொசிஷன் வந்து ஸ்டேல்மேட் பொசிஷன் பேர். ஸ்டேல்மேட் பொசிஷன்றது ஒரு ட்ரா. செஸ் ட்ரிக் 3 பார்ப்போம். இப்போ இந்த பொசிஷனில் ஒயிட்டுக்கு மெஜாரிட்டி பீசஸ் இருக்குது. க்யூனு ரூக்கு நைட்டு ப்ளஸ் 3 பான். இவங்களுக்கு 3 பான் ரூக்கு நைட் மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த சைடில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 2 எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த பொசிஷனில் மெட்டீரியல் லாஸில் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, கேமை ட்ரா பண்ணுறதுக்கு. கரெக்டான மூவ் ஆனால் கேம் ட்ரா ஆகுது. இந்த பொசிஷனில் நைட் G6 செக், கிங் G8, நைட் E7 செக், கிங் H செக். ஒரே மூவ் தான், வேறு வழி இல்லை. மறுபடியும் நைட் G6 செக், கிங் G8, நைட் E7 செக், கிங் G8, நைட் G6 செக். இப்படி 3 தடவை மாற்றி பண்ணும்போது பெர்பெச்சுவல் செக் கேம் ட்ரா ஆகுது. பெர்பெச்சுவல் செக்குன்றது செஸ் கேமில் உள்ள ட்ராவில் ஒன்று. அது 3-fold ரிப்பீட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ அடுத்த ட்ரிக் பார்ப்போமா. ட்ரிக் 4 பார்ப்போம். இந்த பொசிஷனில் பிளாக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா க்யூன் இருக்குது, ரூக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்குது. வின்னிங் அட்வான்டேஜ் இவங்களுக்கு தான் மெட்டீரியல் இருக்குது. ஆனால் பிளாக்கு கிங் சைடு வீக்னஸாக இருக்குது. இந்த பான் இல்லாதனால கிங் சைடு வீக்னஸாக இருக்குது. ஒயிட் டு ப்ளே ஒயிட் ஒரு ப்ரில்லியண்டான மூவ் பண்ணுறாங்க, ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக இங்கே செக், க்யூன் A5 செக், கிங் B8 தான் வரும். ஒரே மூவ் D8 செக். இந்த 2 ஸ்கொயருக்கு இங்கே வர முடியாது, இங்கே தான் வர முடியும். மேக்ஸிமம் இங்கே தான் வர முடியும். இங்கே செக், ஒன்லி மூவ் இங்கே தான் போக முடியும். இங்கே செக்.
இப்படி கண்டினியூவாக 3 டைம்ஸ் வச்சா பர்பச்சுவல் செக் அல்லது 3-4 ரிப்பீட்டேஷன் செக்குன்னு பேர். இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராயல் செஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.